ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme Neo 7 குளோபல் ஆஃப் லான்ச் பண்ணாங்க Realme சைடுல இருந்து. இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த மொபைலுக்கு இந்த வருஷம் நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு 7000 mAh பேட்டரியோட Realme தான் இந்த மொபைலை கொண்டு வந்திருக்காங்க. அது முக்கியமான காரணம் இந்த சிலிகான் கார்பன் பேட்டரினே சொல்லிக்கலாம். அதை வச்சு இன்னைக்கு ஹையர் mAh பேட்டரி இன்னைக்கு Realme கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஒரு பேக் சைட்ல ஒரு வித்தியாசமான பேட்டர்ன் எடுத்து வந்திருக்காங்க. பாக்குறதுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல் பொறுத்தவரை ஒரு 3 கலர் வேரியன்ட்ல இன்னைக்கு இந்தியன் ரீஜன்ல இவங்களோட பிரைசிங் கன்வெர்ட் பண்ணும்போது 25K ஒரு அக்ரிஸான பிரைசிங்ல தரமான ஒரு போன வருஷத்துக்குரிய MediaTek Dimensity ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது போக IP16 ரேட்டிங்க்கு 7000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸோட இந்த வட்டம் Realme Neo 7 குளோபல் லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல்ல என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கு, என்ன கான்செப்ட்ல அந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க, வேற என்ன ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு, இதை பத்தி தான் நம்ம வீடியோல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ். இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் FMC ப்ராடக்ட்க்கு 10%. இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் அண்ட் இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டர்கேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மென்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க. உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. சோ இதாங்க Realme Neo 7 பாக்ஸ். ஒரு பிளாக் கலர் ஸ்ட்ரக்சர் முன்னாடி Neo 7 எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு பிளாக் கலர் இன்செர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 80 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Realme Neo 7 இதை பொறுத்தளவு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. சோ இதோட பிரைசிங் குளோபல்ல 200 yuan கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே இந்தியன் ரீஜன்ல கன்வெர்ட் பண்ணோம்னா உங்களுக்கு 25K கோட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேட் பேக் சைட்ல ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த கேமரா ஏரியாவுக்கு நல்ல ஒரு கட் அவுட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது பக்கத்துல நியோன் எழுதியிருக்காங்க. அண்ட் பேக் சைட்ல உங்களுக்கு பாட்டம்ல Realme பிராண்டிங் வித் உங்களுக்கு பேக் சைட்ல நல்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் பதியாத அளவுக்கு ஒரு மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேட் ஃபினிஷ் ஸ்ட்ரக்சர்ஸ்ல நல்ல ஸ்ட்ரைப் அவுட்டோட நல்ல ஒரு கட் அவுட்டோட எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த டிசைன் ஃபேட்டரா இருக்கட்டும் நியோ சீரீஸ்ல இந்த வட்டம் டோட்டலி டிஃப்ரெண்டா எடுத்து வந்திருக்காங்க. அந்த கேமரால ஒரு சின்ன மைனரான கட் அவுட் அண்ட் அது போக பேக் சைட்ல நல்ல ஒரு ஸ்ட்ரைப்போட ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேட்டரோட 4 எஜஸ் நல்ல கர்வியாவும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் கையில ஹோல்ட் பண்றதுக்கும் நல்லா கன்வென்ட்டா இருக்குன்னே சொல்லலாம். எந்ததே இந்த மொபைல் 7000 mAh பேட்டரி இருந்தாலும் இதோட வெயிட் வெறும் 213 கிராம் தான். திக்னஸ் 8.6 mm கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபிளாட் அண்ட் டிஸ்பிளேல அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பஞ்ச் கோல் கேமராவோட எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் டிசைன் ஃபேட்டர் நிஜமாவே ஒரு அருமையான டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்கு. சோ இந்த வட்டம் Realme Neo 7 மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.78 இன்ச்ல ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர், 120 HDR HDR10+, 6000 nits பிரைட்டரான ஒரு குவாட் HDR HDR இமேஜ் சப்போர்ட்டோட ஆரம்பர கிளாஸ் ப்ரொடக்ஷனோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ரெஸ்பான்சிபிள் அருமையா இருக்குன்னு சொல்லலாம். ஓவரால் இது HDR இமேஜ் சப்போர்ட் இருக்கிறனால எந்த ஒரு OT டேப்ல எந்த ஒரு வீடியோ பார்க்கறாகட்டும் அருமையான HDR வீடியோ சப்போர்ட் இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளேல கொடுக்குதுன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே இந்த மொபைல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 213 கிராம், திக்னஸ் 8.6 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல Realme UI 6.0 வித் LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட்,
ஸ்டூடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் வைஃபை 7 ப்ளூடூத் 5.4 NFC சப்போர்ட் இருக்கு, ஐஆர் போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் இருக்கு, IP69 ரேட்டிங்கும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme Neo 7ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி, இந்த மொபைலோட மெயின் ஹைலைட்டான விஷயமே இங்க பேட்டரி தாங்க. ஏன்னா இங்க 7000 mAh பேட்டரி ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியில எடுத்துட்டு வந்திருக்காங்க. வித் சிலிக்கான் கார்பனேட் பேட்டரியோட எடுத்து வந்திருக்காங்க. சோ சார்ஜ் பண்றதுக்கு 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 within 45 minutes உங்களுக்கு ரீச் ஆயிரும். ஓவரால் ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான பேட்டரி பேக்கப்பும் அருமையான சார்ஜிங் ஸ்பீடோடையும் இந்த வட்டம் Realme Neo 7ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட், இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIS சப்போர்ட் வித் Sony சென்சார் IMX882 எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 8 MP அல்ட்ரா வைட், ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, இங்க ஹையஸ்ட் 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 1080 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வித் AI சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. இதுல நிறைய ஸ்ட்ரீட் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ் இந்த நிறைய விஷயங்கள் வித் ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் நல்லா பிஹேவ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு பிரைமரி சென்சார் சோனி சென்சார் பாத்துட்டீங்கன்னா டே லைட்டா இருக்கட்டும், நைட் கண்டிஷன்ஸுமே நல்லாவே பிஹேவ் ஆகுது. அது போக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த மொபைல் இன்க்ளூட் இருக்கிறனால அந்த ஆப்ஜெக்ட் எரேஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு சில ஜூமிங் பண்ணி எடுக்கும் போதும் அந்த ஒரு சில நல்ல ஒரு இமேஜ் ப்ராசஸிங் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓவரால் வீடியோட ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு, ஃபுட்டேஜோட ரிசல்ட்டும் அருமையா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் இந்த வட்டம் Realme Neo 7ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல போன வருஷத்துக்குரிய MediaTek flagship சிப்செட்டோட இந்த வட்டம் எடுத்து வந்திருக்காங்க 9300+. ஒரு 4nm ஆர்க்கிடெக்ட் ப்ராசஸர், 3.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அருமையான சிப்செட்னே சொல்லிக்கலாம். அது இந்த 25K வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த Realme Neo 7க்கு. இந்த மொபைலை பொறுத்தவரை ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ஹையர் ரெசல்யூஷன் வச்சு பிளே பண்ணிக்க முடியும். அதை தவிர்த்து டே டு லைஃப்ல மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் ஓபன் பண்ற கன்சிடென்சியா இருக்கட்டும், அதை தவிர்த்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். ஸோ ஓவரால் ஒரு டே டு டே லைஃப்ல ஒரு ஹெவி யூசேஜுக்கு ஒரு அல்டிமேட்டான சிப்செட்டும் ஒரு அல்டிமேட்டான ஆப்டிமைஸோடையும் இந்த போன் வந்திருக்கு இந்த வட்டம் Realme Neo 7 சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme Neo 7 இந்த போன் கூடிய விரைவில் இந்தியன் ரீஜன்ல அது அமேசான்ல லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த போன் பாத்தீங்கன்னா குளோபல்ல 25K வந்திருக்கு. இந்தியன் ரீஜன்ல 30K வந்தாலே ஒரு தாறுமாறான ஒரு மொபைலா இருக்க போதுன்னே சொல்லிக்கலாம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை தவிர்த்து இந்த போன் என்ன பிரைசிங் வந்தா நல்லா இருந்திருக்கும், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ தட் இந்த மொபைல பாசிட்டிவ்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7000 mAh பேட்டரி மட்டும் கொடுக்காம ஃபாஸ்ட் சார்ஜிங் 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. உங்களுக்கு பிரைமரி சென்சார் சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. போன வருஷத்தோட MediaTek flagship சிப்செட்டும் இந்த வருஷம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செம்ம பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. டிஸ்பிளேக்கு குறை வரைக்காம அல்டிமேட்டா கொண்டு வந்திருக்காங்க. நார்மலா ரெகுலரா பாக்குற டிசைன் இல்லாம ஒரு அல்டிமேட்டான ஒரு நல்ல ஒரு கட் அவுட்டோட ஒரு ரெஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைன் ஃபேட்டோட பேக் செல் எடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. நெகட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் ஒரு ஹைலைட்டா இருந்திருக்கும். பட் ஆனா அல்ட்ராவைட முடிச்சிட்டாங்க. அதுக்கு இந்த பிரைஸ் கட்டுக்காவே கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அது போக இங்க ஃப்ரண்ட்ல நம்மளால 4K எடுக்க முடியாது, அது கொஞ்சம் டிராபேக்கா இருக்கு. ஓவரால் ஒரு அல்டிமேட்டான ஒரு மிட்ரேஞ்ச் போனுக்கு என்னென்ன ஸ்பெக்ஸ் வேணுமோ எல்லாமே இந்த போன்ல அல்டிமேட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் Realme Neo 7. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.